everyone. இன்னைக்கு டக்குன்னு ஒரு டிஷ்ல நம்ம பார்க்க போகிறது மாம்பழ பாயாசம். இதை வந்து மேங்கோ கீர்னு சொல்லலாம். நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருக்குது. நம்ம சம்மரில் நம்ம ஊரில் நல்லா கிடைக்கக்கூடியது மாம்பழம் தான். அதனால் இந்த சம்மரில் மாம்பழத்தை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு நம்ம வந்து சம்மரை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து மாம்பழ பாயசத்துக்காக நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் சுடு தண்ணி காய வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசியை சேர்த்து நான் வேக விட போகிறேன். ½ அன் ஹவருக்கு முன்னாடி ½ கப் ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்கிறது ரொம்ப டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதனால் எப்போவுமே ஜவ்வரிசியை வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா ஜவ்வரிசி வந்து சாஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ வந்து வேகிற டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். ஸோ நம்ம கொதிக்கிற தண்ணியில் இந்த ஜவ்வரிசியை முதல்ல போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டாலே ஜவ்வரிசி நல்லா வெந்து இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு நல்ல ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எப்படி கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அதனால இதை பாலில் தான் நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறோம். 1 கப் பால், ½ கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் பால் விட்டுருக்கேன். இந்த பாலில் நல்லா கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பால் வந்து நல்லா கொதித்து திக்காக ஆகணும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்ல பாலை அந்த ஜவ்வரிசியோட கொதிக்க விட்டோம்னா நமக்கு கொஞ்ச நேரத்தில் திக்காகிடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் வாசனைக்காக. இந்த பொடி போட்டு நல்லா கலரி விடுங்க. அந்த பால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கும் போது ஸோ இப்போ நல்லா அந்த ஜவ்வரிசியும் பாலும் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் வந்து அதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ½ கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு பாயசம் மாதிரி நல்லா திக்காக வந்துடும். ஒரு மேக்ஸிமம் 5 to 6 நிமிஷம் இது கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி திக்காக நமக்கு வரும். இது நல்ல திக்காக பாயசம் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேங்கோ பியூரியை நம்ம சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து 2 மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நான் இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நமக்கு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப டேஸ்டான மேங்கோ பாயசம் ரெடி ஆகிடும். இது கூட வறுத்து வச்ச முந்திரியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாம்பழத்தோட வாசனையும் அந்த சில்லுன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சம்மரில் மாம்பழத்தில் விதவிதமாக டிஷ்ஷஸ் பண்ணி இந்த சம்மரை என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வாட்டி இன்னொரு வித்தியாசமான மாம்பழ டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.